ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். ஈரமான ரோஜாவே எபிசோட் 15. நேராக நில்லு அம்மு, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நில்லு, ஆரத்தி எடுக்க வராங்க பாரு என்று மெல்லிய குரலில் அவன் முணுமுணுக்க முயன்று முகத்தை சரி செய்து கொண்டாள் பிரணீதா. அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு வீட்டின் உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருள் பறந்து வந்து அவர்களின் பாதையை மறித்து கொண்டு வந்து விழுந்தது. அது என்ன என்று உற்று பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அது ஒரு வாள். உள்ளே வந்த உன்னை வெட்டி போட்டுடுமே, ஒழுங்கா ஓடி போயிடு என்று உள்ளே இருந்து வந்த குரலால் மேலும் கலவரமடைந்தாள் பிரணீதா. வாசலில் தன் முன்னே கிடந்த வாளை கையில் எடுத்தவன் பிரணீதாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கே மிக கோபமாக நின்று கொண்டிருந்தார் குணசேகரன், பிரஜனின் தாத்தாவின் நெருங்கிய நண்பர். தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இவ தான் என்னோட மனைவி பிரணீதா என்று அவளை அறிமுகம் செய்து வைக்க குணசேகரனோ பிரணீதாவை பார்த்து முறைத்தார். அவர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க பிரணீதாவை கூட்டிக் கொண்டு தன் அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து இருவரும் கீழே இறங்கி டைனிங் டேபிளுக்கு வந்தனர். சாப்பாடு அனைத்தும் ரெடியாக டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது. இதை சாப்பிட்டு பார் பிரணீதா, ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவன் பார்த்து பார்த்து பரிமாற பிரணீதாவுக்கும் உணவு தொண்டை குழியை தாண்டி இறங்க மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்து கொண்டிருந்தது. உணவை சாதாரணமாக சாப்பிடக்கூட முடியாமல் வெளிப்படையாகவே அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருக்க அவளின் அருகில் அமர்ந்திருந்தவனோ எந்த கவலையும் இல்லாமல் உணவை உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். சாப்பிட பிரணீதா, உத்தரவாகி வந்து விழுந்தன வார்த்தைகள். எப்படி சாப்பிட்றது? சாப்பாட்டு மேஜையில் எதிரில் உட்கார்ந்து என்னை கொல்லணும் என்ற வெறியோடு என்னை ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி சாப்பிடுவேன்? சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கோ? காரணம் அறியாதவன் போல அவன் பேசிய விதம் சட்டென்று அவளுக்கு எரிச்சல் ஊட்டியது. கொஞ்ச நாள் போனா சரியாகிடும் பிரணீதா, சாப்பிடு என்று அவன் சொன்னது வெறும் சாப்பாட்டிற்காக என்று நம்ப அவள் தயாராக இல்லை. அரைக்குறையாக சாப்பிட்டு முடித்தவள் எதிரில் அமர்ந்திருந்த மனிதனின் உஷ்ண பார்வையை தாங்க முடியாமல் வேகமாக தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றுவிட கீழே பேசிக்கொண்டிருந்த பிரஜனின் அடங்காத குரலும் அவளை எரித்து விடுவது போல பார்த்த குணசேகரன் குரலும் பிரஜனின் தாத்தா ராஜமாணிக்கத்தின் தீனமான குரலும் மாறி மாறி கேட்டது. ராஜமாணிக்கத்தின் கையும் காலும் செயலிழந்து போயிருந்தது. அவர் பேசும் வார்த்தைகள் எதுவும் பிரணீதாவுக்கு புரியவில்லை. அவர் தன்னுடைய தீனமான குரலில் தன்னால் முடிந்த மட்டும் அவர்கள் இருவரின் சண்டையை தீர்த்து வைக்க முயல்கிறார் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. வேலை பார்க்கும் ஒருவருக்கு தன்னுடைய வரவு ஏன் பிடிக்காமல் போக வேண்டும்? அதுவும் தங்களின் வருகை பிடிக்காமல் வாளினை எடுத்து எரியும் அளவிற்கு. அதைவிட முக்கியமான விஷயம் பிரஜனின் தாத்தா அவரின் செய்கைகளை கண்டிக்காமல் இருந்ததுதான். அவருடைய பார்வை இருவரையும் பார்த்த பிறகு ஒரே ஒரு நொடி மொத்தம் முகமும் ஜொலித்தது. அடுத்த நிமிடமே இருள் பூசி கொண்டது. அதன் பிறகு சொந்த பேரனின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்றால் எந்த அளவிற்கு என்மேல் அவருக்கு வெறுப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணி வருந்த தொடங்கினாள். அவரது கோபத்தில் தவறு இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. அரண்மனை போன்ற அந்த வீட்டிற்கு கொஞ்சமும் பொருந்தாத ஒரு அனாதையை மருமகளாக கொண்டு வந்தால் யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் ஒருபுறம் எழுந்தாலும் அவளுடைய மனதின் மறுபுறம் வேறு ஒரு நியாயமான கேள்வியை எழுப்ப தவறவில்லை. இந்த கல்யாணம் என்ன நான் விரும்பியா நடந்தது? அவரோட பேரன்தான் என்னோட வாழ்க்கையை திசை திருப்பினாரு. அவரின் கைகளில் பொம்மை போல அவரின் இஷ்டத்திற்கு நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். இதில் என் மீது என்ன தவறு? ஆயிரம்தான் தங்கமெல்லாம் பூசி சொன்னாலும் குணசேகரன் என்பவர் அந்த வீட்டை பொறுத்தவரை அந்த வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு நபர். அவருக்கு ஏன் தன்மேல் இத்தனை கோபம்? நியாயப்படி பார்த்தால் பிரணீதாவின் தாத்தா ராஜமாணிக்கத்துக்கு அல்லவா அத்தனை கோபம் வந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவரால் பேச முடியாததால் அவருக்கு பதிலாக அவரது கருத்தை இவர் இப்படி அழுத்தமாக பதிய வைக்க முயல்கிறாரோ? குணசேகரனை பொறுத்தவரை நான் இந்த வீட்டு மருமகள், அதாவது அவருடைய எஜமானின் மனைவி. அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருப்பவளை ஒரு சாதாரணமான வேலையாட்கள் இந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமா? மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நின்றது பிரணீதாவின் மனது குழப்பங்களுடன். அறையிலிருந்து சோஃபாவில் தலையை கைகளால் தாங்கிய வண்ணம் அவள் அமர்ந்துவிட கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் பிரஜன். அவள் இருக்கும் நிலையை ஒரு நிமிடம் உற்று பார்த்தவன் ஒன்றுமே நடக்காதது போல அவள் அருகில் அமர்ந்து பேசத் தொடங்கினான். என்னம்மோ, வீடு எப்படி பிடிச்சிருக்கா? அதைவிட முக்கியமா இந்த ரூம், அதைவிட முக்கியமா கூடவே இருக்க போற இந்த அழகான மாமா என்று கிண்டலாக கூறி லேசாக கண் சிமிட்ட அப்பொழுது பிரணீதாவின் முகத்தில் குழப்ப ரேகைகள் மட்டுமே மிஞ்சியிருந்தது. சோஃபாவில் அவளின் அருகில் அமர்ந்தவன் தலையை தாங்கியிருந்த அவளது கரங்களை எடுத்து தன்னுடைய கன்னத்தில் பதித்து கொண்டான். அவளது குழப்பமான பார்வையை சலிக்காமல் எதிர்கொண்டவன் அவளது கண்ணோடு கண் கலந்தவாறு பேசத் தொடங்கினான். குணசேகரன் தாத்தா இந்த வீட்டோட வேலைக்காரர் மட்டுமல்ல, தாத்தாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவரும் எனக்கு ஒரு தாத்தா மாதிரி தான். நான் இல்லாத நாளில் பக்கத்தில் இருந்து தாத்தாவை அவர் தான் பார்த்துக்கிட்டாரு.
தாத்தாவுக்கும் அவர் மேலே ரொம்ப அன்பு உண்டு. அதே போல தான் குணசேகரன் தாத்தாவுக்கும் அன்பையும் தாண்டி இந்த ஜமீனின் மீது அதிகமான விசுவாசம் உண்டு அவருக்கு என்றான். விசுவாசம் எந்த அளவிற்கு? அந்த வீட்டின் வாரிசு முதன்முறையா தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு வரும்பொழுது அவங்க மேலே வாளை வீசும் அளவிற்கா என்றவளின் கேள்வி பிரஜனுக்கு புரியாமல் இல்லை. எனக்கு அவர் மேலே நிறைய மரியாதை இருக்கு அம்மோ. தாத்தா கோமாவில் படுத்து கிடந்தப்போ அவர் தான் தாத்தா கூடவே இருந்து அவரை பார்த்துக்கிட்டாரு. கண்ணம்மா என் கூட இருந்தாங்க. தாத்தாவை கொலை செய்ய எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒற்றை ஆளாய் சமாளிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருந்தாலும் தாத்தாவை நான் எப்போவோ இழந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ளேன். இன்னும் கெஞ்சல் அதில் இருந்தாலும் பிரணீதாவின் கோபமும் குழப்பமும் கொஞ்சமும் குறைந்த பாடில்லை. அதற்காக அவளை அப்படியே விட்டுவிட்டால் அவன் பிரஜனாகி விடுவானா? இதோ பாரம்மு, நம்ம வீட்டில் தாத்தாவும் குணசேகரன் தாத்தாவும் தான் பெரியவங்க. அவங்க யாருக்குமே சொல்லாமல் அவசரத்தில் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. ஊரில் பெரிய குடும்பம். என்னோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தி கண்குளிர பார்க்க முடியலன்னு அவங்களுக்கு வருத்தம். அது தப்பில்லையே என்றான். தப்பில்லை தான். ஆனால் அவரோட வருத்தம் உங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியலை என்று அப்படிங்கிறது மட்டுமில்லை, மருமகளாக ஒரு அனாதை வந்ததும் கூடத்தான் என்று அவள் பார்வையை எங்கேயோ பதிய வைத்து சொல்ல வேகமாக பாய்ந்து வந்து அவள் வாயை பொத்தினான். இப்படியெல்லாம் பேசக்கூடாது அம்மோ. ஆமாம், முன்னாடி எல்லாம் பேசவே மாட்டேன். இப்போ இந்த பேச்சு பேசுகிற. உன்னோட வாய்க்கு பயந்து தான் நான் யூட்டன் போட்டு ஓட வேண்டியிருக்கு என்றான். என்ன செய்கிறது, சேர்க்க சரியில்லை என்று ஓரக்கண்ணால் அவனை பார்த்தபடியே கூறிவிட்டு அவள் நமட்டுச் சிரிப்பு சிரிக்க வலிக்காமல் அவளது காதை பிடித்து தெருகினான் பிரஜன். என்னால தான் உனக்கு வாய் ஜாஸ்தி ஆச்சா என்று பிரஜன் கேட்டான். தைரியமும் உங்களால தான் ஜாஸ்தி ஆச்சு என்று கூறினாள். யாருக்கு? உனக்கா? தைரியமா? கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையே. சின்னதா ஒரு டெஸ்ட் செஞ்சு பார்த்துருவோமா என்றான் கண்களில் விஷம சிரிப்புடன். அவனது கள்ளத்தனம் புரியாமல் பிரணீதாவும் வேகமாக தலையை ஆட்டிய பிறகு யோசித்தாள். ஐயோ, இவரை பற்றி தெரிஞ்சும் அவசரப்பட்டுட்டேடி. என்ன செய்ய போறாரோ தெரியலையே என்று பக் பக் என்று துடிக்கும் மனதோடு அவள் காத்திருக்க தங்கள் இருவருக்கும் இருந்த இடைவெளியை கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளாக குறைத்து அவளின் அருகில் நெருங்கி இருந்தான் பிரஜன். இப்போ உனக்கு பயமா இருக்கா என்று கேட்டான். இல்லையே. அவளிடமிருந்து அந்த பதிலைத்தான் அவனும் எதிர்பார்த்தான் போல. கொஞ்சமும் சிரிப்பு மாறாமல் இன்னும் கொஞ்சம் நெருங்கி மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். இப்போ உனக்கு பயமா இருக்கா? இல்லையே. லேசாக தடுமாறத் தொடங்கினாள் பிரணீதா. பிரஜனின் புன்னகை மேலும் அதிகரித்தது. வசீகரிக்கும் புன்னகையுடனும் சுண்டி இழுக்கும் பார்வையுடனும் அவன் பார்வை அவள் மேனியில் அலையத் தொடங்க பிரணீதாவின் உடலில் மெல்லியதோர் நடுக்கம் தோன்றியது. நடுக்கத்தை கண்களால் விழுங்கியபடி மெல்லிய குரலில் அவளின் காதோறும் கிசுகிசுத்தான். இப்போ இந்த நிமிஷம் இதுக்கு மேலே நான் என்ன செஞ்சாலும் உனக்கு பயம் வராது, அப்படித்தானே என்றான். பயமா? அது அரை மணி நேரம் ஆச்சு என்ற நிலையில் இருந்தாள் பிரணீதா. பிரஜன் அவளை நெருங்க தொடங்கியதுமே அவளின் இருதயம் ரேசில் ஓடும் குதிரையின் வேகத்திற்கு இணையாக துடிக்கத் தொடங்கியிருந்தது. அவள் தனக்குள் பேசிக்கொண்டிருந்த நொடிகளில் அவன் கைகள் அவளை வளைத்து தன் வசதிக்கு கொண்டு வந்திருந்தன. அவன் பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இறுகத் தொடங்கிய பிறகு அவள் நிலை அவளுக்கு புரிய தப்பிக்கும் வழி தெரியாமல் திணறத் தொடங்கினாள் பிரணீதா. தப்பிச்சு ஓடணும் போல தோணுதா என்றான் அவளை அறிந்து வைத்தவன் போல. அவள் ஆமாம் என்றா சொல்ல முடியும்? திருதிருவென முழித்து கொண்டிருந்தாள். சரி, நானே விட்டுடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்று அவன் வார்த்தைகளால் அவளுக்கு வலை வீச எச்சரிக்கை உணர்வுடன் அவனது பார்வையை சந்தித்தாள் பிரணீதா. அவளது பார்வையை உணர்ந்து கொண்டவன் அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். என்ன அம்மோ, இவ்வளவு பயம் தெரியுது உன்னோட கண்ணில்? நீ இந்த பிரஜனோட பொண்டாட்டி. எதுக்கும் எவனுக்கும் பயப்படக்கூடாது, புரிஞ்சுதா என்று பேசியபடியே செல்லமாக அவளது மூக்கை பிடித்து ஆட்டினான். இந்த வீட்டில் எல்லாரும் இனி உன்னோட சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கணும். எங்கள் எல்லாருக்கும் நீ தான் எஜமானி. என்னோட குடிமி கூட இனி உன் கையில் தான், தெரியுமா என்று பிரஜன் கூற அவனை பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா. முதலாக அந்த காட்டில் தான் பார்த்த பிரஜனுக்கும் இப்பொழுது இந்த நிமிடம் தான் பார்த்து கொண்டிருக்கும் பிரஜனுக்கும் இடையில்தான் எத்தனை வேறுபாடுகள். திமிரின் உச்சியில் இருந்த அவன் எங்கே? அன்பின் அடியாளத்தை ருசிக்க வைக்கும் இவன் எங்கே? இதுதான் நிஜமென்றால் அன்று அந்த கவசம் ஏன்? அவளின் சிந்தனைகளில் இருந்து கலைத்தது பிரஜனின் பேச்சு. கொஞ்சம் உங்கள் கனவுலகத்தில் இருந்து மீண்டு எனக்கு என்ன வேணும்னு கேளம்மோ. அவளது சிறுபிள்ளைத்தனமான செய்கை கண்டு சிரித்தவன் கைகளால் அவன் மேனியில் தன்னுடைய தடத்தை அழுந்த பதிக்க முயல பிரணீதாவின் உடலில் ஏதோ ஒரு மாற்றம். அவனை தள்ளிவிட்டு ஓட முடியாமல் அவன் அவளை சிறைப்பிடித்து வைத்திருக்க கெஞ்சும் கண்களால் அவனை ஏறிட்டாள். அப்போ நான் சொல்ற மாதிரி செய்றியா? உனக்கு வேற வழியே இல்லை, செய்துதான் தீர வேண்டும் என்று கட்டளை அதில் மறைமுகமாக நிற்க பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கண்களால் என்ன என்று கேட்டாள். எங்க என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடு பார்க்கலாம்
என்று அவன் கூற அவளுக்கு சட்டென்று ஏர்போர்ட்டில் அவன் சவால் விட்டது நினைவுக்கு வர கோபமாக அவனை முறைத்து பார்க்க முயன்றாள். நீ கோபப்படும் பொழுது ரொம்ப அழகா இருக்கம்மோ என்று கூறிவிட்டு அவள் கன்னத்தை தட்டிவிட்டு மேலும் அவளை அழுத்தமாக அணைக்க, அதே நேரம் அவனது செல்போன் ஒலி எழுப்பி அவளை காப்பாற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னை வந்து பேசுகிறேன் என்று செல்லமாக மிரட்டிவிட்டு அவன் நகர, விட்டால் போதும் சாமி என்று நினைத்தவள் அங்கே சுவற்றில் மாட்டியிருந்த ஓவியங்களை ரசிக்கத் தொடங்கினாள். அறையின் உள்ளே இருந்த டெலிஃபோன் ஒலிக்க எட்டி பார்த்தான் பிரஜன். எடுத்து பேசம்மோ, என்ன விஷயம்னு கேட்டு வை, இந்த ஃபோனை பேசி முடிச்சிட்டு வரேன் என்றவன் மீண்டும் பிஸ்னஸ் பேச்சில் மூழ்கிவிட சாவகாசமாக வந்து ஃபோனை எடுத்தாள். ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, பேசுறது காதில் விழலையா? யார் பேசுறது என்றாள். நான் விஸ்வா பேசுகிறேன் பிரணீதா. உன்னோட விஸ்வா என்ற குரல் செவியை தீண்ட பிரணீதாவின் குரல் தொண்டையை விட்டு வெளியே வர மறுத்தது. ஃபோனில் விஸ்வாவின் குரலை கேட்டதும் பதட்டத்துடன் திரும்பி பிரஜனை பார்த்தாள். பிரஜன் மும்மரமாக பால்கனியில் நின்று கொண்டு தொழில் தொடர்பாக யாரிடமோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க கொஞ்சம் ஆசுவாசமானாள். இவனுக்கு எப்படி இந்த நம்பர் கிடைத்தது? இவனிடம் கண்டிப்பாக பேசிவிட வேண்டும். இல்லைனா மறுபடியும் இதே மாதிரி ஃபோன் செஞ்சு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். அது நல்லதுக்கில்ல என்று எண்ணியவள் கராரான குரலுடன் பேசத் தொடங்கினாள். விஸ்வாவா? எந்த விஸ்வா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது என்று பட்டென்று சொல்லிவிட சில நொடிகள் எதிர்ப்புறமும் மௌனமாக இருந்தது. வச்சிட்டான் போல என எண்ணிக்கொண்டு அவள் ஃபோனை வைக்க முயல தொடர்ந்து பேசினான் விஸ்வா. என்ன உனக்கு தெரியலையா பிரணீதா? அதுக்குள்ளே என்ன மறந்துட்டியா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். உன்னை காதலிச்சு முறைப்படி உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சேனே. அந்த பாவி உன்னை கடத்திட்டு போன பிறகும் கூட உன்னை எப்படியெல்லாம் தேடி தெரிஞ்சேன் தெரியுமா? அடிபட்டு ஜெயிலுக்கு போய் கடைசியில் அந்த பிரஜன் எனக்கு கரண்ட் ஷாக் வச்சு கொல்ல வேற முயற்சி செஞ்சான். அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மறுபடியும் உன்னோட காலை சுத்தின நாய் மாதிரி வர இந்த விஸ்வாவை உனக்கு தெரியலையா? சொல்லு பிரணீதா, சொல்லு. ஆக்ரோஷம் நிறைந்த அவனது பேச்சுக்கு மறுத்து பேச முடியாமல் மௌனமானாள் பிரணீதா. விஸ்வா இப்பொழுது சொன்ன எதுவுமே பொய்யில்லையே, எல்லாமே நிஜம்தானே. எல்லா தவறையும் செய்த பிரஜனை மன்னிக்க முடிந்த என்னால் விஸ்வாவின் தவறை மன்னிக்க முடியாதா என்று யோசிக்க தொடங்கினாள். உனக்கு என் மேலே கோபம் இருக்கலாம் பிரணீதா, ஆனால் அதுக்காக நான் யாருன்னு தெரியலேன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு பிரணீதா? சொல்லு. எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சு உன்னையும் என்னையும் பிரித்து உன்னை ஏமாற்றி கல்யாணம் செஞ்சுக்கிட்டவனை கல்யாணம் செஞ்சு நீ குடும்பம் நடத்துவ, ஆனால் நான் மட்டும் உன்னை மறந்துட்டு இருக்கணுமா? என்ன நியாயம் இது? அவன் படபடவென்று பேச பிரணீதாவுக்கு அவனை எப்படி சமாளிப்பது என்றே புரியவில்லை. பிரஜன் எந்த நொடி வேண்டுமானாலும் ஃபோன் பேசி முடித்துவிட்டு அவளிடம் வரும் அபாயம் இருப்பது அவளுக்கு புரிந்தது. பிரஜனுக்கு மட்டும் தான் ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பது விஸ்வாவிடம் என்பது தெரிந்தால் கண்டிப்பாக விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கும் என்பது புரிய அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அவள் மனம் குழம்பத் தொடங்கியது. ஃபோனில் விஸ்வா, எதிரில் புன்னகை மாறாமல் பிரஜன், இரண்டுமே ஆபத்தாயிற்று. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் விஸ்வா என்று கேட்க, எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும் பிரணீதா, கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் என்றான். அது எப்படி முடியும் என்றாள் பிரணீதா. முடிஞ்சே ஆகணும் பிரணீதா, நான் சொல்ல போகிற விஷயத்தில் தான் உன்னோட வாழ்க்கை அடங்கியிருக்கு என்றவனிடம், எதுவாக இருந்தாலும் சரி, என்னால் எங்கேயும் வர முடியாது, அவர் என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார் என்றாள் பிரணீதா. பிரணீதா ப்ளீஸ், ஒரு முறை மட்டும் என்னை பார்க்கவா, அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அவள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பிரஜன் ஃபோன் பேசி முடித்துவிட்டு அவளை நோக்கி வரத் தொடங்க பதட்டத்தில் விஸ்வாவிடம் வேகமாக சம்மதம் தெரிவித்து விட்டாள். சரி விஸ்வா, ஒரே ஒரு முறை தான் என்றாள். சரி பிரணீதா, ரொம்ப சந்தோஷம் நீ என்னை சந்திக்க ஒத்துக்கிட்டதுக்கு. எங்கே எப்போன்னு நான் முடிவு செய்கிறேன். இடத்த பற்றி நீ யோசிக்காத, தகுந்த நேரமாக பார்த்து நானே உன்னை சந்திக்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பிரஜன் நெருங்கிவிட பட்டென்று ஃபோனை வைத்து விட்டாள் பிரணீதா. யார் ஃபோனில்? ஐயையோ, கேள்வி கேட்குறானே, சமாளி பிரணீதா என்றொரு குரல் கேட்க முகத்தை கொஞ்சம் கோபமாக வைத்துக்கொண்டு அங்கிருந்த படுக்கையில் போய் வேகமாக அமர்ந்து கொண்டாள். என்னாச்சு பிரணீதா? யார் ஃபோனில் என்ன பேசினாங்க என்றால் லேசாக குரலை உயர்த்தி. இப்படி பேசினால் அது பிரச்சனைக்கு கோபம் வரப்போவதற்கான அறிகுறி என்பதை உணர்ந்தவள் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அது அவங்க மலையாளத்தில் ஏதோ பேசினாங்க, எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியலை என்றால் மனதை மறைத்து. ஓ, அதுதான் அப்படி முழிச்சியா என்றான் லேசான சிரிப்புடன். ஆமா என்றாள் வேகமாக. உண்மையை அவனிடம் மறைக்காவிட்டால் விஸ்வாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்து வைத்திருந்ததாலேயே அவ்வாறு செய்தாள். அவளுக்கு பிரஜனின் கோபத்தை பற்றி நன்றாக தெரியும். இத்தனை தூரம் வந்த பிறகும் கூட விஸ்வா விடாமல் தங்களை பின்தொடர்ந்து வருவது மட்டும் அவனுக்கு தெரிந்தால் நிச்சயம் விஸ்வாவை சும்மா விடமாட்டான் என்பதாலேயே அவள் உண்மையை மறைத்து பொய்யுரைத்தாள்.
இனி தங்கள் வாழ்வில் விஸ்வாவின் குறுக்கீடு இருப்பதையும் அவள் விரும்பவில்லை. எனவே இறுதியாக ஒருமுறை அவனை சந்தித்து பேசிவிடுவது என்று முடிவு செய்து தன்னுடைய மனதில் இருப்பதை விஸ்வாவிடம் தெளிவாக எடுத்துரைத்து தன்னுடைய வாழ்வில் இருந்து இனி அவனை முற்றிலுமாக ஒதுங்கிக் கொள்ளச் செய்ய வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தாள் பிரணீதா. சரி பிரணீதா, நாளைக்கு நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு நம்ம கையால் ட்ரெஸ் கொடுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் 1 மாத சம்பளம் போனஸாக கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கான விழா நாளைக்கு இருக்கும் என்றவன் அவள் முகத்தில் பயம் ரேகைகள் தெரியவும் மறுப்பாக தலையசைத்தான். என்ன பார்வை இது? இப்போதான் தைரியசாலி பெருமையாக சொல்லிக்கிட்ட, அதுக்குள்ளே இப்படி நடுங்குற? வரப்போவது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் அவங்களோட குடும்பமும் தான். எல்லோரும் ஏழை மக்கள். நம்ம கையால் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். மற்றபடி நாளைக்கு யாரும் உன்னை கடித்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் எதையும் போட்டு குழப்பிக்காத, புரிஞ்சுதா என்றவன் அவளது தலையை செல்லமாக ஆட்டிவிட்டு வெளியே வேலை இருக்கிறது என்று சொல்லி சென்றுவிட அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்து போரடித்து போய்விட மாலை நேரத்தில் அறையை விட்டு வெளியே வந்தாள் பிரணீதா. காலையில் வீட்டிற்கு வந்து சேர்ந்த பொழுது இருவரும் வசதியாக இருந்ததாலோ என்னவோ பிரஜன் அவளுக்கு வீட்டை சுற்றி காட்டாமல் அவசர வேலை என்று கிளம்பிவிட இப்பொழுது அறையை விட்டு வெளியே வந்தவள் ஒவ்வொரு அறையாக நிறுத்தி நிதானமாக வெளியில் இருந்தபடியே பார்வையிட்டு கொண்டே நடந்து வந்தாள். கண்டிப்பாக அந்த வீட்டை கட்டி 1/2 நூற்றாண்டுக்கு மேல் இருக்கும் என்பது அந்த வீட்டின் அமைப்பில் இருந்தும் அது கட்டியிருந்த அழகை வைத்து முடிவு செய்து கொண்டாள். மிகப்பெரிய ஹால், அதன் 2 புறத்திலிருந்து மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் முழுக்க சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அதன் ஓரத்தில் தங்க நிறம் மின்னிக் கொண்டிருந்தது. ஹாலின் மேலே அழகிய மிகப்பெரிய கண்ணாடி சாண்டிலியர் விளக்குகள் ஒளிர்ந்து அந்த இடத்தை மேலும் அழகாக ஆக்கி கொண்டிருந்தது. அந்த வீட்டின் ஒவ்வொரு தூணிலும் கூட நிரம்பியிருந்த கலை அம்சத்தை ரசித்தபடியே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தவள் தனக்கு பின்னால் ஒரு குரல் கேட்க அப்படியே அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடு என்ன விலை போகும் என்று பார்வையாலை அளக்கிற போல என்று அலட்சியமான குரல் குணசேகரனுடையது என்பது சொல்லாமலேயே புரிய மனதில் தோன்றிய அச்சத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நிதானமாக திரும்பி அவரை பார்த்தவள் மென்மையாக புன்னகைத்தாள். உலகத்தில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் சிலது உண்டு, அதில் இதுவும் ஒன்றுதான் என்றாள். கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் இங்கே இருக்கின்றன என்றார். ஆமா, எல்லாமே பொக்கிஷமா போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள் என்றாள் சிறிது மலட்டலின்றி பிரணீதா. அவளது அந்த பாவனை அவரே உசுப்பேற்றியது போலும். கண்கள் சிவக்க ஆத்திரத்துடன் அவளை நெருங்கினார். பார்த்த எல்லா பொருளையும் சொந்தமாக்கிக்க சொல்லி உன்னோட மனசு துடிக்குதோ என்று வன்மம் பொங்க அவர் கேட்க பிரணீதாவோ சிறிதும் சலனமில்லாமல் அவரை எதிர்கொண்டாள். இது எல்லாமே ஏற்கனவே எனக்கு உரிமை உள்ள பொருட்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சா என்று கொஞ்சம் நக்களுடனும் அவள் பேசிய விதம் அவரை அளவுக்கு அதிகமாகவே சீண்டிவிட தன்னுடைய வயதுக்கு மீறிய கோபத்துடன் அவளை நெருங்கியவர் ஒற்றை விரல் உயர்த்தி அவளை எச்சரித்தார். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு, இது உனக்கான இடமில்ல என்றார். என்ன இங்கிருந்து போகச் சொல்ல நீங்க யாரு? இது என் வீடு என்றாள் அழுத்தம் திருத்தமாக. எல்லாம் பிரஜன் கொடுக்கிற இடம்தானே, உன்னை இந்த இடத்தை விட்டு துரத்துறனா இல்லையா பாரு என்று அவர் கடும் கோபத்துடன் சவால் விடுக்க கொஞ்சமும் தயங்காமல் அவரை நேர்பார்வை பார்த்தாள் பிரணீதா. உங்களோட இந்த சவால் எதுக்காக? என்னை இந்த வீட்டிலிருந்து துரத்தவா, இல்லை பிரஜனோட வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தவா என்றவரின் பார்வை அவளை சுற்றறிக்க அவரும் சளைக்காமல் அவளது பார்வையை எதிர்கொண்டார். போர்க்களத்தில் சமபலத்தில் இருக்கும் 2 போர் வீரர்கள் மோதிக்கொள்வதைப் போல இருந்த காட்சியைக் கண்ட வீட்டு வேலையாட்கள் பயந்து போயினர். 2க்கும் பெரிய வித்தியாசமில்லை, 2க்குமே ஒரே ஒரு அர்த்தம்தான். நீ இந்த வீட்டில் இருந்து கிளம்பினாலே போதும், உன்னை பிரஜனின் வாழ்க்கையிலிருந்து சுலபமாக தூக்கி எறிய வச்சிருவேன் என்றார் மிதப்பாக. உங்களால் அது முடியுமா என்றாள். நிச்சயம் முடியும் என்றார் அசராமல். இந்த முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னவளை பார்த்து அவர் பல்லை கடித்தார். பிரணீதா ஒரு மகாராணியின் கம்பீரத்துடன் வீட்டிலிருந்த மற்ற பகுதிகளை பார்வையிட நகர்ந்துவிட்ட குணசேகரனின் கண்களில் வன்மம் அக்னி தீப்பிழம்பென கொதித்ததை ஓரக்கண்ணால் நோட்டமிட்டபடியே ஒவ்வொரு இடமாக சுற்றி வந்தாள். இறுதியாக வீட்டின் முன்பகுதியில் தோட்டத்தில் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டிருந்த சிறு விநாயகர் கோவிலின் உள்ளே நுழைந்தாள். அவர்கள் வீட்டு மனிதர்கள் மட்டும் கும்பிடுவதற்கு தோதாக கட்டியிருந்த கோவில் போலும். கண்முன்னே தெரிந்த ஆணை முகத்தானிடம் தன்னுடைய உள்ள குமரலை குட்டி தீர்த்தாள். இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் என்ன அலைஞ்சுக்கிட்டா இருந்தேன்? எல்லாத்தையும் செஞ்சது அந்த பிரஜன் கடங்காரன். கடைசியில் பழி மட்டும் ஏன் பேர்லையா? அவன் இன்னைக்கு வரட்டும் அவனை என்று அவள் திட்டு தீர்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவளது முதுகுக்கு பின்னால் பிரஜனின் குதூகலம் நிறைந்த குரல் கேட்டது. என்னம்மோ பக்தி முத்தி போய் கோவிலுக்கெல்லாம் வந்திருக்க? வாடா கடங்காரா என்ற எண்ணத்துடன் கொதிநிலையில் அவனுக்காக காத்திருந்தாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.